உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியலடி. திடீர்னு பணத்தை கொடுங்கன்னு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்ததும் நானும் அம்மாவும் ரொம்ப பயந்துட்டோம். நல்ல வேளை நீ வந்து எங்களை காப்பாத்துன. இங்க பாரு செல்வி, உனக்கு ஒரு கஷ்டம்னா உன் கூட நின்னு சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை. இப்ப தப்பிச்சது பெரிய விஷயம் இல்ல. மறுபடியும் பணத்தை கேட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? இங்க பாரு செல்வி, அப்பா எங்க இருந்தாலும் உடனே அவரை போய் கூட்டிட்டு வந்து யார்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் சரி, தங்க நகையில இருந்து தட்டு முட்டை சாமான் வரைக்கும் வித்தாவது கடன் அடைக்க பாருங்க. அந்த காரணம் இந்நேரம் வீட்டை விட்டு போயிருப்பானான்னு தெரியலையே. இன்னும் எவ்வளவு நேரம் மூச்சை அடக்கிக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறதுன்னு புரியலையே. பாப்போம். இல்லனா இப்படிதான் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம பயந்து பயந்து வாழணும். ஆமா இந்து, நீ சொல்றதும் கரெக்ட் தான். கையில 1 ரூபாய் காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, கடன் இல்லாம நிம்மதியா இருந்தா போதும். நான் அப்பா கிட்ட பேசுறேன். சரி செல்வி, நீ அப்பா கிட்ட பேசு. அம்மாடி செல்வி. அப்பா. அப்பாடி, என்ன நினைச்சிருக்காரு தெரியலையே. வா, எங்கப்பா போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? என்னப்பா இப்படி நினைச்சு போய் வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த கருணாவுக்கு பயந்து மேலே இருந்த தண்ணி தொட்டியில ஒளிஞ்சுகிட்டு இருந்தேன். அப்ப நான் போன் பண்ணி பேசும்போது தண்ணி தொட்டியில தான் இருந்தீங்களா? ஆமாம்மா. ஏன்பா இங்க இருந்துகிட்டே வராம எங்களை அசிங்கப்படுத்த பாத்துட்டு இருக்கீங்களா? நம்ம வீட்டுல யாரும் 2 ஆம்பளைங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? நல்ல வேலை இந்துதான் எங்களை காப்பாத்துனா. இந்து, என் பொண்ண, என் பொண்டாட்டிய, என் குடும்ப மனத்தையே காப்பாத்திட்டியம்மா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலையம்மா. அப்பா, செல்விக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கும் அது பிரச்சனை தான். எதுக்கு நான் செல்வி அப்பாவை கடத்தின? சொல்றா, எதுக்கு கடத்தின? ஐயோ சிஸ்டர் 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 சிஸ்டர், நீங்க புடிச்சது கர்ணாவோட சட்டை கிடையாது, கரண்ட் கம்பி. அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன் 6 வீடு தள்ளி போய் விழுவீங்க. எது கஷ்டம்? அதனால கையெடுத்துருங்க. எதுக்கு ஒரு 2 தள்ளியே நில்லுங்க. என்ன மிரட்டுறீங்களா? செல்வி அப்பா எங்கன்னு உன் ஃப்ரெண்ட சொல்ல சொல்லு. ஏங்க, காலையில இருந்து ஏரியாலே இல்லாத ஒரு ஆளை நாங்க எப்படி கடத்த முடியும்? அண்ணா, தெரியாம போய் சொல்லிட்டேனா. அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. 3 மாசமா வேலைக்கு கூட போகலனா. சுத்தமா கையில காசு இல்ல. அதனாலதான் உங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியலனா. ஐயா, இப்ப சொல்லி என்ன பண்றது? காலையில வீட்டுக்கு வரும்போது சொல்லியிருந்தா கருணா கொஞ்சமாவது கருணை காட்டியிருப்பான். எல்லாரும் சேர்ந்து காண்டாக்கி விட்டீங்கல்ல. இனிமேல் நீங்க கெஞ்சினாலும் சரி கொஞ்சினாலும் சரி கருணா கருணை காட்ட மாட்டான். அண்ணா, வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணிடுறேனா. அது உங்க அப்பா உனக்கு வேணும்னா நான் சொல்றத நீ செய். என் ஆள் வச்சு ஒருத்தி கலாய்ச்சால அவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். யார் தெரியுமா? இவ. ஏம்பா தம்பி, அவர் உனக்கு காசு கொடுக்கணுன்றதுலாம் சரிதான், அதுக்காக ஆளை கடத்திட்ட எப்படிப்பா? ஏப்பா, வட்டி காசு தானே, அவங்க என்ன ஓடியா போயிட்டாங்க? இங்க தானே இருக்காங்க, பொறுமையா வாங்கிக்க வேண்டியதானப்பா. வாங்கயா பெரிய மனுஷங்களா, கூட்டத்தை பார்த்தா போதுமே நியாயம் சொல்றேன்னு 4 பேர் கிளம்பி வந்துருவீங்க. இந்த பொண்ணோட அப்பா எங்க அண்ணன் கிட்ட வட்டிக்கு காசு வாங்கியிருக்காரு. வாங்கினதுல இருந்து சரியா வட்டி கட்டுறதே இல்லை. சரின்னு போன் பண்ணா போனும் எடுக்கிறது இல்ல. சரின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஆளு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க கிட்ட நாங்க இல்லன்னு சொல்லியிருக்காங்க. உன் அப்பா
வயசுல இருக்கிற ஒருத்தரை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துவியா? அவர் வயசுக்குன்னு மரியாதை இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் எனக்கு வர வேண்டிய காசு வந்தாகணும். இல்லைன்னா அது எப்படி வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதானே இப்படி அடைச்சு புடுங்குற உனக்கு இதெல்லாம் எப்படி தெரிய போகுது? ஆரம்பத்துல இருந்து என் லைன்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உன் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வரல. இப்ப இங்க மன்னிப்பு கேட்கல தம்பி, அங்க நமச்சிவாயத்தை செதைக்க சொல்லிடுவேன். அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்கண்ணா. அம்மா சொல்லுங்கம்மா. இந்து இந்து சொல்லு இந்து ப்ளீஸ். இந்து தான் பண்ணு இந்து. நீங்களா தான் சொல்லுங்கப்பா. இந்து ப்ளீஸ் இந்து. அண்ணா அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. எங்க அப்பா பாவம் எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. அம்மா சொல்லுமா சொல்லுமா சொல்லுமா. செல்வி, நீ பயப்படாத. அவன் சும்மா ஒண்ணு இப்படி மிரட்டுறான். எப்படிமா பயப்படாம இருக்க முடியும்? அவருக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லையே. இந்துப்பா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த தம்பி கிட்ட. அண்ணே, இந்து பேச்சை கேட்டுட்டு நாங்களும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். நாங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கோம். ஆனா நீங்க யாரும் மன்னிப்பு கேட்க வேணாம், இந்து தான் மன்னிப்பு கேட்கணும்னு பிடிவாதமா இருக்கு. ஆனா இவன் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறா. இந்து மன்னிப்பு கேட்டுருமா. அம்மா இந்து, ஒரு மன்னிப்பு தானம்மா, மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை கேட்டுருமா. இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் எதுக்குமா நமக்கு வம்பு? மன்னிப்புன்னு சொன்னா மட்டும் போதாது, கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்.